ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 4/12/2024 கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். சூரிய உதயம் இன்றைய தினம் காலை 6:16 சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் காலை 5 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும். மாலையிலே 6 மணிக்குள்ளாக இல்லத்தரசிகள் விளக்கேற்ற வேண்டும். ஆண்கள் பொதுவாக இல்லத்திலே விளக்கேற்றக்கூடாது. பெண்கள் தான் விளக்கேற்ற வேண்டும். பெண்களுக்குத்தான் வீட்டிலே விளக்கேற்றுகின்ற உரிமையானது பெண்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பெண்கள் தான் விளக்கேற்ற வேண்டும். இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய சுபகோரை புதன் கோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:40 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராட நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 1:08 வரை வளர்பிறை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. விநாயகப் பெருமானை வணங்க வேண்டிய நாள். இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை பாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தருகின்ற நாள். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வருகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சதுர்த்தி தினம். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். மேலும் பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. சந்திராட்டமம் இருக்கின்றது என்றாலும் நல்ல சதுர்த்தி தினம். எனவே விநாயகப் பெருமானை வணங்குங்கள். பெருமாளை வணங்குங்கள். ராம நாமம் சொல்லுங்கள். ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். ராமநாமத்தை உச்சரியுங்கள். அதற்குத்தான் சொல்கின்றேன். ராமநாமத்தை மனதிற்குள் உச்சரியுங்கள். ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். மன அமைதிக்கு இவை இரண்டும் போதும். இவை இரண்டும் இருந்தால், ராமநாமமும் ஆஞ்சநேய பகவானை பணிவதும் இருந்தால் சந்திராட்டமத்தை வென்றுவிடலாம். ஆகவே இன்றைய கூடுதல் சிறப்பாக விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும்.
சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எதிலும் வெற்றி உண்டாகும். ஆகவே வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள பெருமாளை வழிபடுங்கள். முழுமுதற் பொருளான விநாயக பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்றைய நாளிலே கிடைக்காது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். கவனச்சிதறல் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருந்து இன்றைய நாளை கடந்து செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். பெருமாளை வணங்க வேண்டும். ராமநாமத்தை உச்சரியுங்கள். ஓம் கம் கணபத்யே நமக என்று விநாயகப் பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று ராமநாமத்தை சொல்லுங்கள். இவை இரண்டும் அற்புதமான மனதை சுத்தப்படுத்துகின்ற மந்திரங்கள். ஆகவே அதனால்தான் முன்னோர்கள் சொன்னார்கள், கம் என்றிரு. அவர்கள் சொன்னது இதைத்தான். கம் கணபத்யை நமக, கம் கணபத்யை நமக என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு சொல்லி வைத்தார்கள் முன்னோர்கள், கம் என்றிரு என்று. ஆகவே இன்றைய நாளிலே கம் கணபதியை வணங்கி உங்களுடைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஏற்படும். சுப விரயங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடிய நாள். பொன்னோ பொருளோ பொன்னாக வாங்குவீர்கள் அல்லது வெள்ளியாக வாங்குவீர்கள். இப்படி ஏதேனும் ஒன்றை வாங்குவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்றன. கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வணங்குங்கள். பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். விநாயக பெருமானை வணங்குங்கள். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்றன. திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே அதிகாலையிலே எழுந்து விநாயகப் பெருமானை வணங்குங்கள். பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்றன. உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும், பெருமாளை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ஆகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்றன. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமாக இருக்கின்றது. ஏமாற்றம் இல்லாத நாளாக அற்புத மாற்றங்களை தருகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகக்கூடிய நாள். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. இன்றைய நாளிலே சதுர்த்தி தினம். ஆகவே விநாயகப் பெருமானை வணங்குங்கள், அதேபோல் பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனை தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே விநாயகரை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசி 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதேபோல் உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்றன. திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நீங்கள் வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை தொடங்கினால் அவை நல்லபடியாக முடியக்கூடிய நாள். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். நல்ல கடன் தொல்லைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உறவினர்களோடு நல்ல ஒரு அணுக்கமான சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய மேலதிகாரிகளால் நல்லவை உண்டாகும். ஆக நல்லன எல்லாம் தருவதற்கு இன்றைய நாள் காத்திருக்கின்றது. இவற்றை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும், பெருமாளை வணங்க வேண்டும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கின்றது. மீனராசியினருக்கு எண்ணங்கள் எல்லாம் பலிதமாகும். ஆகவே அற்புதமான நாள் இன்றைய நாள். இறைவனை வணங்கி சுப பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள்.
12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத். ஓம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத். இப்போ சொன்னது ஹயக்ரீவர் காயத்ரி. இந்த ஹயக்ரீவர் காயத்ரி மந்திரத்தை குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்கள். கல்வியிலே நல்ல மேன்மையை அளிப்பவர் ஹயக்ரீவர். இன்னும் 1-2 மாதங்களிலே எல்லோரும் பொது தேர்வுக்கு தயாராக வேண்டிய நேரம் வந்தாயிற்று. மார்ச் மாதம் எல்லோருக்கும் பொது தேர்வு. +2 எக்ஸாம்ஸ், 10th எக்ஸாம்ஸ், 8th எக்ஸாம்ஸ், சிபிஎஸ்சி, இப்படி பொது தேர்வுகள் வர இருக்கின்ற மாதங்கள். இதுவரை இல்லை என்றாலும் இனியாகிலும் குழந்தைகளுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து தினமும் அதிகாலையிலே எழுந்து இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஹயக்ரீவரை வணங்கினால் அவர்களுடைய நினைவாற்றல் மேம்படும். நினைவாற்றல் மேம்பட்டால் படிக்கின்ற பாடங்கள் மனதிலே நின்று அவர்கள் பரீட்சை எழுதும்போது அது மிகவும் உதவியாக இருந்து அவர்களை வெற்றி பெற வைக்கும். மேலும் நல்ல மனோதிடத்தை அளிக்கும். ஒரு சிலர் குழந்தைகள் பரீட்சையிலே தோல்வி என்பதற்காகவெல்லாம் உயிரை மாய்த்து கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவலங்கள் எல்லாம் இந்த வருடம் நடைபெறக்கூடாது என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஆகவே குழந்தைகளுக்கு நல்ல மனோதிடமும் நல்ல ஞாபக சக்தியும் அருள்கின்ற மந்திரம் இந்த அற்புதமான மந்திரம். ஆகவே முன்னோர் எதையுமே நமக்கு சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை. முன்னோர்கள் சொன்னதை நாம் கடைபிடித்தாலே நம்முடைய வாழ்வு நன்றாக இருக்கும். ஆகவே இந்த காயத்ரி மந்திரத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை பழக்குங்கள். கல்வியிலே மேன்மை அருளுகின்ற தெய்வமாக கலைவாணியை பார்க்கின்றோம். ஆனால் கலைவாணிதான் கல்விக்கு கடவுள் என்றாலும் அந்த கல்வி கடவுளான சரஸ்வதி தேவிக்கே கல்வி அறிவை கொடுத்தவர் ஞானத்தின் அதிபதியான ஹயக்ரீவர். அவரை தரிசித்தால் நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வி அறிவு பெருகும். அதேபோல் குடும்பத்திலே இருக்கின்ற கஷ்ட நிலை என்பது மாறும். கஷ்ட ஜீவனப்படுகின்றார்கள் அல்லவா, அந்த கஷ்ட ஜீவனம் என்பது மாறும் என்பது ஐதீகம். பல வேண்டுதல்களோடு தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு அருள்பாலிப்பவர் திருவந்திபுரம் ஹயக்ரீவர். நடுநாட்டு திருப்பதிகள் 2லே ஒன்றாக போற்றப்படுகின்றது இந்த திருவந்திபுரம். கடலூர் மாவட்டத்திலே கடலூரிலிருந்து மேற்கே 7 கிலோமீட்டர் தொலைவிலும் பண்ருட்டிலே இருந்து கிழக்கே 17 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள இத்தலம் ஔஷதகிரி மூலிகை மலையின் உச்சியிலே அமைந்துள்ளது. ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் திருக்கோவில். கல்வி கடவுள் என்று சொல்லப்படுகின்ற ஹயக்ரீவருக்கு தமிழகத்திலேயே முதலில் கோவில் அமைய பெற்ற தலம் இந்த தலம்தான். இது மிகவும் சிறப்பு தொன்மையான தலம். இந்த தலம் பிரளய காலத்திலே உலகம் அழிகின்ற சமயம் பிரம்மாவினுடைய தூக்கத்திலே உதித்த அசுரர்கள் வேதங்களை பெண் குதிரை வடிவமாக்கி பிரளய வெள்ளத்திலே பாதாளத்திலே ஒளித்து வைக்க அதனை மீட்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம்தான் இந்த பரிமுக பெருமாள், அதாவது ஹயக்ரீவர். வேதங்களை மீட்டு வந்ததால் ஞானத்துக்கு அதிபதியாக விளங்குகின்றார் லக்ஷ்மி ஹயக்ரீவர். இமயமலையிலிருந்து சஞ்சீவி பர்வத மலையை பெயர்த்து கொண்டு இலங்கைக்கு போனார் ஆஞ்சநேயர். அப்போது அந்த மலையிலிருந்து கீழே விழுந்த ஒரு பகுதிதான் இந்த ஔஷதகிரி மலை. சுமார் 1000 வருடங்களுக்கு முன் காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள தூப்பில் கிராமத்தைச் சேர்ந்த வேதாந்த தேசிகர் என்பவர் தனக்கு ஞானம் வேண்டி இந்த ஔஷதகிரி மலையின் மேல் அமர்ந்து கருட பகவானை நோக்கி தவம் இருந்தார். அப்போது அவருக்கு அருள்பாலித்த கருட பகவான் ஞானத்துக்கு அதிபதியான ஹயக்ரீவர் மந்திரத்தை உபதேசித்து ஹயக்ரீவரை வேண்டி பூஜிக்க சொன்னார். அதன்படியே பூஜித்த வேதாந்த தேசிகருக்கு ஹயக்ரீவரும் அருள்பாலித்தார். அதன் பிறகு நவரத்ன மாலை, மும்முனிக்கோவை போன்ற பல தமிழ் நூல்களை இயற்றினார் வேதாந்த தேசிக சுவாமிகள். அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்தான் இந்த ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்கின்றது புராணம்.
குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தமாக ஏதாவது தோஷம் இருந்தாலோ அல்லது கல்வி அறிவு பெருக வேண்டியோ சன்னதிக்கு வந்து இங்கு பேனா, நோட்டு, புத்தகம், தேன், ஏலக்காய் மாலை ஆகியவற்றை ஹயகிரீவருக்கு வாங்கி பூஜை செய்ய வேண்டும். பூஜை முடிந்ததும் அந்த தேனை குழந்தைகளுடைய நாக்கிலே கொஞ்சம் தடவி விட்டு ஏலக்காய் ஒன்றை வாயிலே போட்டு விடுவார். உடனடியாக தோஷமெல்லாம் நிவர்த்தியாகிவிடும். கல்வி அறிவு வளரும், நல்ல ஞாபக சக்தி பெருகும். இந்த கோயிலுடைய அர்ச்சகர் சேஷா பட்டாச்சாரியார் இத்தலம் பிரிதிருக்கும் மகத்துவத்தை பற்றி நிறைய கூறியிருக்கின்றார். இங்கு கொடுக்கின்ற லக்ஷ்மி தீர்த்தமானது தெய்வீகமானது. வேதாந்த தேசிகர் ஆராதனை செய்த தீர்த்தம் இந்த தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை பருகின உடலிலே உள்ள சகல பிரிகளும் பறந்துவிடும் என்பது ஐதீகம். குதிரைக்கு எப்போதுமே வாயிலிருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்கும். குதிரை ரூபத்திலே இருக்கின்ற ஹயகிரீவருக்கும் அப்படித்தான். அப்போது அசுரர்கள் அந்த நீரை பருகித்தான் தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொண்டார்கள். இங்கு கொடுக்கப்படும் லக்ஷ்மி தீர்த்தமும் அதுபோலதான். மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டு அதை ஹயகிரீவருக்கு ஆராதனை செய்து தீர்த்தமாக கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த தீர்த்தத்தை உண்டால் வியாதிகள் குணமாகும். 108 திவ்ய தேசங்களிலே திருவனந்தபுரமும் ஒன்று. 108 திவ்ய தேசங்களிலே இந்த திருவந்திபுரமும் ஒன்று. வைகானச ஆகம விதிமுறைப்படி தினமும் 6 கால பூஜைகள் இங்கு செய்யப்படுகின்றது. ஹயகிரீவருக்கு திருவோண நட்சத்திரம் என்பதால் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பூஜைக்கு உகந்த நாள். இங்கு தினந்தோறும் காலையிலிருந்து காலை 8:30 மணி முதல் 11:30 மணி வரை, அதேபோல் மாலை 4:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை நடை திறக்கப்பட்டிருக்கும். ஆகவே அன்பர்கள் எல்லோரும் ஹயகிரீவரை தரிசித்து நல்ல ஞானம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். எல்லோருக்கும் கல்வி கடவுளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் சாயுத்தியமாக கிடைக்கட்டும். ஓம் ஹயகிரீவாய நமக. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.